இந்த கேட்கறது இருக்குல்ல, எனக்கு இத்தனை கொடு அத்தனை கொடு என்னப்போ ஐயோ நீங்க என்டிஏ 1 and 2 முக்கிய துறைகளே கேட்கறாங்க. இப்ப நிதித்துறை கேட்கறாங்க, ஆகணும். நிதிஷ் இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு அக்னிவீர் திட்டத்தை பின்வாங்கணும்ன்றாரு. அவர் முதலமைச்சரா இவ்வளவு நாள் இருந்தார் இல்லையா, பீகார்ல முதலமைச்சரா இருந்தப்ப அக்னிவீர் திட்டத்தை பத்தி வாயை திறக்கல. அவருக்கு அங்க கடுமையான எதிர்ப்பு உண்டு. ஆனால் இன்னைக்கு 12 சீட் கையில வந்துருச்சு. தான் இல்லைன்னா மோடி பிரதமர் இல்லைன்னு தெரிஞ்சது, அக்னிவீர் திட்டத்தை பின்வாங்கணும்னு செய்தி வருது. அவர் சொல்றாரு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அமைதிப்படதாங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கவும் நானா நினைச்சேன் அப்படின்ற மாதிரி தான். கூட்டணியை விட்டுருங்க, அடங்கி கிடந்த தேவேந்திர பட்னவிஸ் இன்னைக்கு நான் ராஜினாமா பண்றேன்னு கடிதம் எழுதுறாரு தேசிய தலைமைக்கு. முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ண முடியுமா? இன்னைக்கு மோடி பலவீனமானதுனால என்ன ஆயிடுச்சு, தேவேந்திர பட்னவிஸ் எப்படி கூட்டு பேசுறாரோ அதே போல இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹானை அவரை சமரசம் செய்யல அப்படின்னா உட்கட்சி பிளவு வரும், இல்லைன்னா பூசல் அதிகமாகும். ஆனால் தேவேந்திர பட்னவிஸ் ராஜினாமா லெட்டர் இருக்கு இல்லையா தேசிய தலைவருக்கு நட்டாவுக்கு, அதை நிச்சயம் RSS பங்கிருக்கு. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இப்பொழுது தேசிய தலைவர் பதவி கொடுப்பதாக வரக்கூடிய கசியக்கூடிய செய்திகள்ல கூட காரணம் என்னன்னா RSS-னால் உருவாக்கப்படுகிறது. இன்னும் சில மாதங்கள்ல மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இன்று இருக்கக்கூடிய நிலையில எல்லோருமே சொல்றது பெரிய படுதோல்வியை பாஜக எதிர்நோக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாஜக தேசிய தலைமை எதிர்த்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே ஆல்ரெடி போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிதிஷும் சந்திரபாபு நாயுடு பண்ண மாட்டாங்களா? எல்லா போர்ட்போலியோவும் கேட்பாங்க. கேட்கறது என்ன காசா பணமா, யார்கிட்ட கேட்கிற அண்ணன் கேட்கற மாதிரி தான். மோடி இதுவரை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சந்திக்காத சவால்களை சந்திக்க போறாரு. கட்டாயம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய கட்சியை வளைப்பதற்கு பாஜக நிச்சயம் முயலும். ஒரு சில மாதங்களுக்குள்ளாக எனக்கு இந்த 5 ஆண்டுகள் மோடி போன்ற ஒரு நபரால் இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியுமானே தெரியல. மன்மோகன் சிங்கால் முடிந்தது, சோனியா காந்தியால் அது உறுதி செய்யப்பட்டது. கலைஞர் போன்ற ஒரு தலைவர் இருந்தார், இடதுசாரிகள் இருந்தாங்க. வழக்கமா சொல்லுவாங்கல்ல பாஜக நெல்லிக்கா மூட்டை. உண்மையிலே இன்னைக்கு என்டிஏ தான் நெல்லிக்கா மூட்டை. அந்த முடிச்சு அவுத்தீங்கன்னா அதுல செதஞ்சு விழுந்துரும். நம்ம பேசிட்டு இருக்க வேலையில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு 17 MLA-க்களோ யாரோ ஒருத்தர் அஜித் பவார் தலைமையில் இருக்கவர்கள் கூட்டணியில் அவங்களோட அணியில இருந்து சரத்பவார்ட்ட பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. அஜித் பவார் என்டிஏ கூட்டத்துக்கு போகல வச்சுக்கோங்க. அப்ப சித்தப்பாட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அங்க ஒருவேளை ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம். நீங்க நினைப்பது போல இனிமேல் 1 நேஷன் 1 எலெக்ஷன், இது இந்தியாவுன்னு பேரை மாத்துறேன், பாரத்னு வைக்க போறேன், இனிமேல் போய் நான் பாரத்னு தான் வச்சுப்பேன், கவர்னர் அனுப்பிச்சிட்டு பேரல் கவர்மெண்ட் நடத்துறேன், மசோதாக்கு ஒப்புதல் தராம நிறுத்தி வை, இதெல்லாம் பண்ண முடியாது. மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணு. இப்ப நீங்க ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி 290 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில். இதில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனி பெரும்பான்மையை பாஜகவால் எட்ட முடியவில்லை. அவங்க 240 இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 235 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. இந்த சூழலில் நாங்க எதிர்க்கட்சி வரிசையில் இருக்க போகிறோம், எங்களுடைய கதவுகள் என்றைக்கும் திறந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட மல்லிகார்ஜுன கார்கே நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. இந்த சூழலில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் அவர்கிட்ட இருக்கிற 12 MP சீட்டும், சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட இருக்கிற 16 MP சீட்டுகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இவங்க 2 பேருமே முக்கிய அமைச்சரவைகளை கேட்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. இது போக மதச்சார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமி அவரும் தங்களுக்கு அமைச்சர் பதவி கேட்பதாகவும், அது மட்டுமின்றி சிராக் பாஸ்வான், மகாராஷ்டிராவை சார்ந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஒரு 7 MP சீட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அவங்களும் அமைச்சர் பதவிகளை, கேபினட் அமைச்சர் பதவிகளை கேட்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த சூழலில் நேற்று கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் முடிந்து அதில் மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்வதாக கூட்டணி கட்சியினர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்று பாஜக முக்கிய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்து வருகிறது. ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான், அது மட்டும் இல்லாம குமாரசாமி, இவங்க எல்லாருமே, ஏக்நாத் ஷிண்டே, இவங்க எல்லாருமே பாஜகவை போட்டு நெருக்குறாங்க. எங்கள் எல்லாருக்கும் அமைச்சர் பதவி வேணும், கேபினெட்லேயே வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு தகவல் வருது. ஆனால் நம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அதிக அளவில் செய்திகளில் வெளியாகுது. 9 கேபினெட் அமைச்சர், 2 MOS வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு கேட்குறாரு. 3 கேபினெட் அமைச்சர், சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்னு நிதிஷ் கேட்குறார் அப்படின்ற தகவல் வருது. வேளாண் அமைச்சர் கேட்குறாரு குமாரசுவாமி அப்படின்ற தகவல் வருது. என்ன சார் நடந்துட்டு இருக்குது? உங்களுடைய பார்வை என்ன? உண்மைதான், பெரும்பான்மை இல்லாத பாஜக
என்ன சொல்றது, பலவீனமான பாஜகவை வந்து தங்களுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது இங்க ஆங்கிலத்தை சொல்லுவோம் எக்ஸ்ட்ராக்ட் தேர் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ்னு, ஒவ்வொருத்தராலும் எவ்வளவு முடியுமோ பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. இது பெரும் பொதுவா இந்த மாதிரி கூட்டணி அரசுகள் அமைக்கும் பொழுது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இருக்கக்கூடிய நெகோசியேஷன் தான். இதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் வராது, இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து நம்ம பாட்டு கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு மோடி அமித்ஷாவும் சாணக்கியர்கள் நினைச்சிருந்தா அவர்கள் அரசியல் சாணக்கியர்கள் அல்ல, அதுக்கு முற்றிலும் எதிரானவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடுவும் இவரும் நிதிஷ்குமாரையும் எண்ணிக்கையிலையும் சேர்த்தா கூட பாஜக மைனாரிட்டி தான். அப்போ 268 தான் வருது, 240 + 16 ஒரு 12. நீங்க அப்பவும் பத்தாது, இன்னும் ஒரு குறைந்தது ஒரு 4 சீட்டாவது வேணும் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு. வெறும் 272 வந்துருச்சுன்னு ஒரு ஆட்சி செய்ய முடியாது. குறைஞ்சது ஒரு 15-20 சீட்டாவது ஒரு பஃபர் வேணும் கம்ஃபர்டபுளா. பில்லு பாஸ் பண்ணும்போது 4 பேர் இல்லை மாத்தி பாஸ் பண்ணி வச்சுன்னா வந்து மெஜாரிட்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய பிரச்சனையா இருக்கு ஒரு மணி பில்லு. அதனால நீங்க நிச்சயமாக வந்து ஒரு 295 அந்த என்டிஏக்கு சொல்றாங்க இல்லையா, அதை முழுவதும் உறுதி செஞ்சால்தான் மோடியால பிரச்சனைகளோடயாவது ஆட்சி அமைக்க முடியும். அதனால இந்த கேட்கறது இருக்குல்ல, எனக்கு இத்தனை கொடு அத்தனை கொடு என்னப்போ ஐயோ நீங்க என்டிஏ 1 and 2 முக்கிய துறைகளே கேக்குறாங்க, இப்ப நிதித்துறை கேட்கறாங்க, ஆகணும், வேற வழி கேட்கறாங்க. நிதித்துறை உள்துறை கொடுப்பாங்களான்ற எனக்கு சந்தேகம். முதல் சந்தேகம் வந்து நிதித்துறையும் உள்துறையும் கையாளுவதற்கு வந்து அங்க அது அனுபவம் மிக்க எம்பிக்கள் வந்து அமைச்சராக போறாங்களா, இல்ல ஒருவேளை அமைச்சரா வந்து தங்களே ஆக்கிட்டு நாங்க கூட ராஜ்யசபால வந்துக்கிறோம்னு எங்களை நாமினேட் பண்ணுன்னு கூட டிமாண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது எனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்திரபாபு நாயுடு போக மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவரோட அரசியல் என்பது என்னதான் 16 சீட்டுகள் வெற்றிருந்தாலும் அவரோட அரசியல் என்பது ஆந்திராவை சுத்தி தான். அவர் ஒரு முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் போல மம்தா போல வந்து அங்க முதலமைச்சராக இருந்து அதை வைத்து ஒன்று கிடைச்சா வந்து துணை பிரதமர்னு கிடைச்சா போவார். ஆனால் ஒரு ஒன்றிய அமைச்சர் ஆவதற்காக இங்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பதவியை அவர் விட்டு போக மாட்டார்னு நினைக்கிறேன். அதனால இருக்கிறதுலே ஒரு மூத்த அமைச்சர்களுக்கு நல்ல போர்ட்போலியோ கேட்டு பெறதுதான் வந்து நடக்கும். அது ஒண்ணு. நிதிஷ்குமார் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். ஆமா, அவர் அனுபவம் மிக்கவர். அவர் வந்து மித்த துறைகளை கையாளக்கூடியவர். அவர் முன்னாள் ரயில்வே அமைச்சராக கூடிய எல்லாம் இருந்தவர். அவரால் வந்து கையாள முடியாது, அதெல்லாம் யாரும் மறுக்கல. ஆனால் இவர்கள் கேட்கக்கூடிய துறைகள் வந்து உள்துறையை கொடுப்பாங்களா இல்ல நிதியை கொடுப்பாங்களான்றது பெரிய சந்தேகம். மேபி இணையமைச்சர் பதவிகளை கொடுக்கலாம். பட் இணையமைச்சர் கூட உள்துறை வந்து உங்களுக்கு என்ன சிக்கல்னா வந்து இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் எல்லாம் அக்ராஸ் த கண்ட்ரி வரும். உளவுத்துறை தகவல்கள் பல மாநிலங்கள் இருந்து நாடு முழுக்க இருந்து அங்க வந்து குவியும். அது அரசியல் ரீதியான இன்புட்ஸும் வரும், அதிகாரம் இல்லை நிர்வாக ரீதியானதும் வரும். அது வந்து அடுத்த அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பல இன்புட்ஸ் அதெல்லாம் அங்கதான் கேட்டு பெறணும். அங்கிருந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கும் போகும், ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு போகும், பிரதமர் அலுவலகத்துக்கு தனியா வரும். அதே போல வந்து இங்கிருந்தும் போகும். உள்துறைன்றதுக்கு எல்லா அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அங்க கன்வெர்ஜ் ஆகும். அந்த முக்கியமான துறையை வந்து பகிர்வதற்கு, நான் சொல்றது பகிர்வதற்கே தயாரா இருப்பாங்களா? ஏன்னா உள்துறையா இருந்தா கூட இணையமைச்சர் கூட கூட்டணி கவலை சீக்கிரம் தரமாட்டாங்க, ரொம்ப ரொம்ப ரேரு. பட் அது போன்ற ஒரு விஷயத்தை, அதுவும் அமித்ஷாவும் மோடி எப்பேற்பட்டவர்கள்னா அவங்க கூட்டணி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்களுக்கே வந்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை தெரியப்படுத்த மாட்டாங்க. டிமானிட்டைசேஷன் ஒன்று நடந்தப்போ அப்ப இருந்தா நிதியமைச்சருக்கு அது தெரியாது இல்லையா? அப்போ இது போன்ற ஒரு சூழல்ல என்ன நிர்மலா சீதாராமன் இப்ப கூட நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்ப இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் தெரியாது. அப்ப இது போல பல துறைகள்ல ஒரு அறிவிப்பு வரப்போகுது, ரோட்டு செல்லாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த அமைச்சர்களுக்கே தெரியாது, 8 மணிக்கு எடுத்து பார்த்தா தெரியும். அப்ப இது போன்ற விஷயங்கள்ல வந்து இவ்வளவு ஒரு க்ளோஸ்டா ரொம்ப கார்டடா ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் தான் இவரும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும். உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா 2 பேரும் இப்ப வந்து காபந்து பிரதமர்னு வச்சுக்கோங்க, முன்னாள் பிரதமர். அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சியோட இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் பகிரக்கூடிய மனப்பக்குவம் வருமா? ஏன்னா இது வரைக்கும் வந்து கூட்டணியை விட்டுருங்க, இது வரைக்கும் வந்து கூட்டணி கட்சிகள் அனுசரிச்சு ஒரு ஆட்சியை நடத்தணுன்றது அனுபவப்பட்டதே கிடையாது. அவர் 13 ஆண்டுகள் வந்து குடியரசு முதலமைச்சராக இருந்ததும் சரி, 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த பொழுதும் சரி, ஒரு கூட்டணியாக இணக்கமாக எல்லோரையும் அனுசரித்து ஒரு ஆட்சி நடத்தி பழக்கமே இல்லை. அவர் ஏற்கனவே என்ன இருக்காரு, அவர் கடவுள். நான் வந்து இயற்கையாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, பயாலஜிக்கலா நான் வந்து கடவுளோட அவதாரம்னு பேசக்கூடிய ஒரு நபருக்கு கூட்டணி கட்சிகள்ல வந்து புல்ஸ் அண்ட் ப்ரொசஸ் பயங்கரமா இருக்கும், டக் ஆஃப் வாரே ஓடும், எங்க பார்த்தாலும் இழுப்பு இருக்கும். கரண்ட் அஃபர்ட்ட ஒயர்ல ஒரு பேட்டியே வந்து நிலஞ்சன் முகாபாத்தியாயா அப்படின்ற மோடியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். அவர் பேசுறாரு, அவர் சொல்றாரு மோடியால் இப்படி மற்றவர்களை அனுசரிச்சு போகவே முடியாது. அது உண்மை. அவருடைய பள்ளி காலத்துல இருந்து இந்த பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது.
ஒரு நாடகத்துல கூட ஒரு டிராமால கூட மெயின் கதாபாத்திரம் இல்ல அப்படின்னா நான் நடிக்க வர மாட்டேன்னு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய அரசை இப்படி அனுசரித்து போவாரா? இல்ல மோடியினுடைய என்ன சொல்றது பள்ளி பருவம் இல்ல கல்லூரிக்கு போகவே இல்லை அவரு. ஆனா என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாரு, அது வேற விஷயம். ஆனால் அவருடைய பள்ளி பருவம் அவருடைய குழந்தை பருவத்தை பத்தி எல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. அவர்களுடைய அனுபவம் ஹியர்ஸே இல்ல தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு முதல்வராக ஒரு பிரதமராக இருந்த மோடியை நாம் பார்த்தவரை கூட இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் சொந்த பாஜக கட்சியில் காலங்காலமாக பயணித்த RSS பயணித்த இவருக்கு ராஜ்நாத் சிங்குக்கே பல விஷயங்களை தெரியப்படுத்த மாட்டார். அமித்ஷாவுக்கும் அவருக்கும் மட்டும்தான் அது கட்சி, அந்த 2 நபர் கட்சி தான், அவ்வளவுதான். அந்த 2 நபர் கட்சி தான். அந்த குஜராத்திகள் 2 பேரும் தான் பாஜக இன்னைக்கு அதனால தான் அந்த கட்சி இவ்வளவு பெரிய சீரழிவை சந்திக்குது உத்தரப்பிரதேசத்துல என்றது அங்க இருக்கக்கூடிய மோடி பாஜக ஆதரவாளர்கள் போடுறாங்க. மோடி ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் வெளிப்படையா இப்ப ஊடகத்து வீடியோவா எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க குஜராத்ல இருந்து நீங்க கடையை வச்சுக்கிட்டு எங்க எல்லாத்தையும் வந்து ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கீங்களான்னு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்டவர்களால கூட்டணி கட்சிகள் வந்து இதை வேணாம்பா அதை வேணாம்பார். நிதிஷ் இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாரு, அக்னிவீர் திட்டத்தை பின்வாங்கணும்ன்றாரு. அவர் முதலமைச்சரா இவ்வளவு நாள் இருந்தார் இல்லையா, ஒரு வருஷமா இந்தியா கூட்டணி வந்துட்டு ஏறக்குறை ஒரு வருஷம் ஆக போகுது. ஒரு வருஷம் கூட இல்ல, 6-7 மாசம் தாச்சு. அப்ப இந்த 7 மாசத்துல முதலமைச்சரா இருந்த ஒரு நாள் பீகார்ல முதலமைச்சரா இருந்தப்ப அக்னிவீர் திட்டத்தை பத்தி வாயை திறக்கல. அவருக்கு அங்க கடுமையான எதிர்ப்பு உண்டு. ஆனால் இன்னைக்கு 12 சீட் கையில வந்துருச்சு, தன்னாலதான் ஆட்சி அமைக்க முடியும். தான் இல்லைன்னா மோடி பிரதமர் இல்லைன்னு தெரிஞ்சது, அக்னிவீர் திட்டத்தை பின்வாங்கணும்னு செய்தி வருது. அவர் சொல்றாரு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு அமைதிப்படதாங்க புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் நானா நினைச்சேன் அப்படின்ற மாதிரிதான். சரி, நீங்க இது கூட்டணியை விட்டுருங்க. அடங்கி கிடந்த தேவேந்திர பட்னவிஸ் வந்து இன்னைக்கு நான் ராஜினாமா பண்றேன்னு கடிதம் எழுதுறாரு. பத்திரிகையாளர்களை கூட்டி அனௌன்ஸ் பண்றாரு தேசிய தலைமைக்கு. முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ண முடியுமா? நினைச்சுப்பா, இவர் எப்படியாவது சிந்தனையில் இருக்காருன்னு தெரிஞ்சாலே தேவேந்திர பட்னவிஸை காலி பண்ணிடுவாங்கன்ற அச்சத்துல இருப்பாங்க எல்லாரும். அப்ப 2 பேரோட கண்ட்ரோல்ல வந்து ஒரு என்ன சொல்றது அயன் பிஸ்டுக்குள்ளதான் எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சொந்த கட்சியில இருந்த ஒரு துணை முதலமைச்சர், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தேவேந்திர பட்னவிஸ் வந்து அவர் பல காலமா சல்கிங், அவருக்கு அதிருப்தி. தன்னை முதலமைச்சர் ஆக்கினாம நீங்க வந்து ஷிண்டே வந்து உத்தவ் தாக்கரே கட்சியை உடைக்கிறதுக்காக ஷிண்டே வந்து முதல்வர் ஆக்குனீங்க, தன்னை முதல்வர் ஆக்கலன்னு கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடியவர். அவர் RSS செல்லப்பிள்ளை, நாக்பூரை சேர்ந்தவர். அவர் கட்கரி மாதிரி தான். கட்கரியும் அவரும் வந்து பட்னவிஸும் RSS செல்லப்பிள்ளைகள். அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையாக போர்க்கொடி தூக்குறாங்க. இது ஒரு போர்க்கொடி தானே. நான் வந்து துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன்னு அர்த்தம். இன்னும் சில மாதங்கள்ல மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இன்று இருக்கக்கூடிய நிலையில எல்லோருமே சொல்றது பெரிய படுதோல்வியை பாஜக எதிர்நோக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை தன்னை பாதுகாத்துக்கிறக்கா இப்ப ராஜினாமான்ற டிராமாவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அப்ப பாஜக தேசிய தலைமையை எதிர்த்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து ஆல்ரெடி போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நிதிஷும் சந்திரபாபு நாயுடு பண்ண மாட்டாங்களா? எல்லா போர்ட்போலியோவும் கேட்பாங்க. எங்களுக்கு தனக்கு எது ஆசை கேட்கறது என்ன, காசா பணமா, யார்கிட்ட கேட்கிற அண்ணன்ட்ட கேட்கறன்ற மாதிரிதான். அதனால கேட்கறது கேட்பாங்க, எல்லாவற்றையும் கொடுக்க இயலாது. அதனால சொல்றேன், உள்துறையிலாம் வந்து சில சிக்கல்கள் இருக்கு. அதுல வந்து இன்டெலிஜென்ட் இன்புட்ஸ் வரும், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வரும். ஏன் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்னா கூட்டணி கட்சிகளே இல்ல தங்க சொந்த கட்சிகளே வேவு பார்க்கக்கூடியவர்கள், அஸ்வினி உபாத்யாயா வேவு பார்க்கக்கூடியவர்கள். அப்போ அவங்களெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ இது கூட்டணி கட்சியா இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன வேவு பார்க்கறாங்க, அரசியல் கட்சிகள் என்ன வேவு பார்க்கறாங்க, என்ன மாதிரி தகவல்கள் கேட்டு பெறுகிறார்கள், பாஜகவினோட பலவீனங்கள் என்னென்ன, ஒருவேளை வந்து சட்டமன்ற தேர்தல் இப்ப மோடி இவங்க எல்லாம் 10 ஆண்டு அதிகாரத்தில் இருந்தவங்க, ஏற்கனவே குஜராத்ல முதலமைச்சரா இருந்தவங்க, பல அமைச்சர்களை எம்எல்ஏக்களை சொந்த கட்சிக்குள்ளும் வெளியிலும் இப்படி எல்லாரையும் சந்தித்த அனுபவங்கள் அவர்களுக்கு வந்து இருக்குது. இந்த சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராக் பஸ்வான், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள், அந்த தலைவர்கள் அவங்களால மேய்க்க முடியாதா? நீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன கட்சிகள் மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. மோடி இன்று வேணா பிரதமரா தேசிய கட்சியினுடைய முன்னணி தலைவராக இருக்கலாம். ஆனால் மோடி வந்து பிரதமர் ஆவது அந்த சூழல்ல முதல்வராகிற சூழலே சந்திரபாபு நாயுடு முதல்வர் ஆயிட்டாரு. நீங்க மறந்துடாதீங்க அதை. இவருக்கு முன்னாடி என்டிஏ அரசுலயே அவர் இருந்தவர் இல்லையா? அப்போ வாஜ்பாய் பீரியட்ல சொல்றேன், சபாநாயகர் பதவி அப்பவும் வந்து அதே போல டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர் நேத்திக்கு டெல்லிக்கு கிளம்புவதற்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனார் தெரியுமா, விஜயவாடால. அது முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்டிஏல தான் இருக்கேன், ஆனா மக்களுக்கு எது தேவையோ, இந்தியா ஃபுல்லும் இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமங்கள் எனக்கு தெரியும், மக்களுக்கு அது தேவையோ அதான் பிரதானம் அப்படின்றது. அப்படின்னா என்ன, எந்த நிலையில வேணா மாறலாம்.
நீங்க இன்னொரு விஷயம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு இந்தியால இருந்தாரு, அப்புறம் தான் என்டிஏ போனாரு. நிதிஷ் எப்படி வந்து ஜூன் 23 வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து 6 மாசம் கழிச்சு போனாரு. அதே மாதிரி 19 இப்படி ஒரு கூட்டணிக்கு அவர் ட்ரை பண்ணாரு இல்லையா? 19 ட்ரை பண்ணாரு. 18 வந்து மோடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தவரே பாராளுமன்றத்துல சந்திரபாபு நாயுடு தான். அப்போ இதெல்லாம் மறந்துவிட முடியாது. அப்ப நீங்க இது நிரந்தரமாக வந்து இவர்களோட வந்து இந்த ஆட்சி இப்படிதாங்க போகும். நீங்க சொன்னாங்க இல்லையா, கிச்சடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து மன்மோகன் சிங்க சொன்னீங்களா, 146 சீட்டு 206 சீட்டுக்கு. நீங்க இப்ப 240 சீட்ல அதான் பண்ண போறீங்க. அப்ப என்னன்னா புல்ஸ் அண்ட் பிரஷன்ஸ் நிச்சயமா இருக்கும். இவர் இத்தனை குறைந்தபட்சம் 5 கட்சியை வந்து இல்லாமல், ஆதரவு இல்லாமல் 5 கட்சிகள் குறைந்தது. நான் சொல்றது நிதிஷ், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, குமாரசாமி, தேவகவுடா, அதுபோக அஜித் பவார், இவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட நீங்க வந்து நம்பர் 280 தான் வருது. அப்போ அது 280ன்றது வெரி வெரி ஸ்லிம் மெஜாரிட்டி, இந்த ரேசத்தின் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அது எப்போ வேணா வந்து நீங்க பிரச்சனை ஆகலாம். ஒருத்தர் பின்னாடி போயிட்டா கூட கவர்மெண்ட் வந்து என்னைக்குனாலும் கவுர் அபாயத்தில் இருக்கக்கூடியது. அதனால தான் வந்து சபாநாயகர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணமும் அதான். ஆனால் வேற வழி இல்லை, சிலதெல்லாம் கொடுத்தாகணும். பட் இருந்த பொழுதும் வந்து இவர்களால் வந்து சென்சிட்டிவான துறையை போட முடியாது, நிச்சயமா முடியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வந்து சந்திரபாபு நாயுடு இப்ப வந்து ப்ரூட் மெஜாரிட்டியில வந்து இது ஆந்திரால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு நாடு ஒரு தேர்தல் கொண்டு வர முடியுமா? அடுத்ததா வந்து நடக்க போறது, அப்ப கலைச்சிட்டு எல்லாத்தையும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா இல்ல. டீலிமிட்டேஷன்ல வந்து தென் மாநிலங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு 180, 90, 200 சீட்டுக்குள்ள சுருங்கிடும். ஆனால் வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ் மட்டும் வந்து தொகுதி மறைவரைக்கு அப்புறம் வந்து 222 சீட்டு வரும், அப்படிதான் வந்து தொகுதி மறைவரை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா வந்து இந்த சந்திரபாபு நாயுடு ஒத்துக்க மாட்டாரா? அவர் இன்னைக்கு இருக்கிற நிலையை அவரே விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த டீலிமிட்டேஷனே ஆதரிக்க முடியாது. டீலிமிட்டேஷன் இவர்கள் எதிர்பார்ப்பது போல நடக்குமா, அந்த கன்செஷனோடு நடக்குமா அப்படின்றது, அந்த யாட்ஸ்டிக் அந்த ஃபார்முலா அப்படி நடக்குமான்றது கேள்விக்குறி. ஒரு நாடு ஒரு தேர்தல் வராது. அக்னிவீர் திட்டத்தை பின்வாங்கணும். சிறுபான்மையினருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது தேசிய அளவு ரத்து சண்டைன்னு சொல்றாரு இல்லையா, அதை நிறுத்தணும். சிஏஏ புஷ் பண்ண முடியுமா தெரியாது. கூட்டணியின் போதே அறிவிச்சாரு மோடி இப்படி எல்லாம். தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு, தேர்தல் வாக்குறுதியில 4% கொடுக்கறன்றத வந்து சிறுபான்மையினர் கொடுக்க போறதுன்ற ஆந்திரால பிராமிஸ் பண்ணியிருக்காரு. அதை அந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து வாங்க மாட்டேன், மேனிபெஸ்டோ வாங்க மாட்டேன், பிஜேபி தலைவர் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தவர் வாங்க மாட்டேன்ட்டாரு. அது மட்டும் இல்ல, பாஜகவினுடைய அந்த பல்வேறு சர்ச்சை பேச்சுக்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக குறிப்பா பேசுறது இருக்குல்ல, பட்டியலின மக்களுக்கு எதிராக, இதையெல்லாம் வந்து சிராக் பாஸ்வான் வந்து பிரச்சாரத்தை போய் சொல்லியிருக்காரு. பாஜகவோட எங்களுக்கு இருக்கிறது இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட், அதனால நாங்க அவங்களோட எங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஆல்ரெடி என்டிஏக்கு தகவலை தெரிவிச்சிட்டோன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால இப்ப இதெல்லாம் நான் சொல்றது பிரச்சாரத்தப்போ, இன்னைக்கு வந்து அவங்க நம்பிதான் கவர்மெண்டே நடக்க போகுது. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. மோடி இதுவரை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சந்திக்காத சவால்களை சந்திக்க போறாரு. அமைதிப்படை அமாவாசை கதை வந்து பாஜகவிற்கு இன்னைக்கு நகர்ந்துருக்குது. அதாவது வந்து குஜராத்ல இருந்து வந்த இந்த 2 இரட்டையர்கள் இருக்காங்கல்ல, மோடி அண்ட் அமித்ஷா, அவர்கள் வந்து இவர்கள் இழுப்புக்கு போய் தான் ஆகணும். ஆனால் இதோடு பாஜக நிற்காது. நிச்சயம் மோடிக்கு தெரியும் இவர்கள் பெரிய சவாலாக இருப்பார்கள். அதாவது இப்ப இந்த அகிலிஸ் ஹீல்னு சொல்லிட்டு இவர்கள் ஆட்சிக்கு பெரிய வந்து முள்ளாக ஒரு சிம்மசொப்பனமாக இருப்பார்கள் தெரியும். ஆனா கட்டாயம் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய கட்சியை வளைப்பதற்கு பாஜக நிச்சயம் உயரும். ஒரு சில மாதங்களுக்குள்ளாக இந்தியா கூட்டணியில கணிசமான தொகை எண்ணிக்கைகள் கொண்ட எம்பி சீட் கொண்ட கட்சியை நிச்சயம் என்டிஏல இழுப்பதற்கு கட்டாயம் வந்து பாஜக முயற்சி செய்யும். அதுல சந்தேகமே பட வேண்டாம். நான் இன்ஃபேக்ட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வேலையில அது நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வரக்கூடிய தகவல் ஏற்கனவே கவுண்டிங்க்கு முன்னாடி அவங்க அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் தகவல். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், ஏன்னா மோடிக்கு நன்றாகவே தெரியும் வந்து இந்த எண்ணிக்கை அவருக்கு வராதுன்னு. அது எக்ஸிட் போல்ற அயோக்கியத்தனம்ன்றது வந்து மார்க்கெட்டுக்காகவும் மக்களை வந்து ஏமாற்றுவதற்காகவும் செய்யப்பட்டது. அதே போல வந்து எண்ணிக்கையில் கவுண்டிங் அப்போ வந்து செய்யக்கூடிய ஏமாத்து வேலைகளுக்கு வசதியாக இருக்கணும்ன்றக்காக அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக செஞ்சதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதனால அப்பவே வந்து அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை அணுகுனதாக தகவல். அப்போ அதை தீவிரமா என்ன செய்யும் அவருக்கு நல்லா தெரியும். நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் பெரிய சிக்கலை ஏற்படுத்துவார்கள், அவர்கள் பெரிய குடைச்சலை கொடுப்பாங்கன்னு தெரியும். அதனால கண்டிப்பாக ஒரு 15 சீட்டு 20 சீட்டு இருக்கக்கூடிய ஏதாவது இல்லை, அதுக்கும் மேல கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்சியோடு நிச்சயமாக இந்தியா கூட்டணியிலிருந்து இழுத்து என்டிஏவில் இழுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ செஞ்சுட்டு இருக்காங்கன்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஏன்னா அது இருந்ததுன்னா உங்களுக்கு 300 சீட்டை தாண்டிடும். அப்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஏன் அது இருக்கும்போது அப்படி இருந்தாலும் கூட வந்து மோடியால் வந்து இன்னொரு சுதந்திரம் இண்டிபெண்டன்ட் அது செய்ய முடியாது. மோடி 3.0 ஒன்னு சொல்றாங்கல்ல, அது 3.0 கிடையாதுங்க. அது என்டிஏ கவர்மெண்ட். அது மோடி 3.1 சொல்றது இன்னும் மோடிக்காக சொம்படிக்கக்கூடிய சில கோடி ஊடகங்கள் பேசக்கூடியது ஒழிய மோடி 3.1 ஒன்று கிடையாது. 2.0 முடிச்சது என்டிஏ கவர்மெண்ட் தான். நீ இந்தியா கூட்டணியிலிருந்து யாரை இழுத்தாலும் கூட அதை இன்னும் உன்னுடைய என்டிஏ உடைய ஸ்ட்ரென்த்தை வந்து 320 உயர்த்தினாலும் கூட
அது எதற்காக அவர் செய்ய நினைக்கிறாருன்னா, ஒருவேளை வந்து இவர் தன்னாலதான் ஆட்சி நினைக்குது அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடோ நிதிஷோ தங்களை மிகவும் வந்து துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்தல் இல்ல பிரஷருக்கு ஆட்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால ஏதோ ஒருத்தர் இழுக்க பார்ப்பார். ஆனா வந்தா அவங்களுக்கும் அதே பெனிஃபிட் இருக்கும். அவங்களும் வந்து எனக்கு இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் கொடுன்னு கேட்பாங்க எந்த கட்சி ஒருவேளை வந்தால். அப்போ நிச்சயமாக நடக்க போறது வந்து மோடி 3.0 இல்ல, என்டிஏ கவர்மெண்ட் தான். மோடி அதனுடைய தலைவராக கூடுதலா கூப்பிடுறவங்களும் கூட 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கான வேலைகளுக்காகத்தான். எனக்கு இந்த 5 ஆண்டுகள் மோடி போன்ற ஒரு நபரால் வந்து இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியுமானே தெரியல. மன்மோகன் சிங்கால் முடிந்தது, சோனியா காந்தியால் வந்து அது உறுதி செய்யப்பட்டது. கலைஞர் போன்ற ஒரு தலைவர் இருந்தார், இடதுசாரிகள் இருந்தாங்க, அவர்கள் பேராசைப்படல, வெளியிலிருந்தே 60 சீட்டுகளோட ஆதரவு தெரிவிச்சாங்க. UPA 2ல கூட வந்து கலைஞர் இருந்தாரு, அவரோட ஆதரவு இருந்தது, கூட்டணியாக இருந்தது. அப்போ பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில அந்த கூட்டணியை வந்து ஒன்றாக வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு தலைவர்கள் அதுல இருந்தாங்க. அது இட் வாஸ் ரெயின்போ கோலிஷன் தான். ஆனால் அந்த தலைவர் எல்லோருக்கும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்ற ஒரு இது இருந்தது. அவங்களுக்கு தேவையான துறைகள் அதை கேட்டு பெற்றுட்டாங்க இதே போல. ஆனால் யாருமே வந்து இவ்வளவு எப்ப உணவு செதறி போற வழக்கமா சொல்லுவாங்கல்ல, பாஜக நெல்லிக்கா மூட்டை நெல்லிக்கா மூட்டை. உண்மையிலே இன்னைக்கு NDA தான் நெல்லிக்கா மூட்டை. அந்த முடிச்சு அவுத்தீங்கன்னா அதுல செதஞ்சு விழுந்துரும், அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு அரசைத்தான் வந்து அந்த முடித்தை வந்து அப்படியாவது விழாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மூட்டையை கட்டுக்கோவமா வச்சுக்க வேண்டியது மோடியோட வேலை. அது மூட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே, இவரு பஸ்வான், சிராக் பஸ்வான், தேவகவுடா, இத்தனை பேரும், அது போக அஜித் பவார் வேற இப்ப பேசிட்டு இருக்கிறது. நம்ம பேசிட்டு இருக்க வேலையில வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு 17 MLA-க்களோ யாரோ ஒருத்தர் வந்து அஜித் பவார் தலைமையில் இருக்கவர்கள் வந்து கூட்டணியில் அவங்களோட அணியில இருந்து சரத்பவார்ட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அஜித் பவார் NDA கூட்டத்துக்கு போகலாமா வச்சுக்கோங்க. அப்ப அங்க என்ன நடக்கும் தெரியாது, அவர்கிட்டயும் ஒரு 4 சீட் இருக்குது. அப்போ அது வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அங்க ஒரு வேளை அவர் அந்த பக்கம் திருப்பியும் போயிட்டு சித்தப்பாட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அங்க ஒரு வேளை ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம். இல்ல மீண்டும் வந்து அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னால் வந்து அஜித் பவாருக்கும் சரத் பவாருக்கும் அந்த உறவுன்றது அது நீங்க எப்பவுமே சொல்றாங்க. உத்தவ் தாக்கரே கூட ஷிண்டே அணியினர் பேசிட்டு இருக்காங்க, அவர்களும் இணைய போறாங்கன்றாங்க. பட் அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னால் அப்படி ஒரு சமரசத்தை ஏற்பது வந்து உத்தவ் தாக்கரேவுக்கும் சரத் பவாருக்கும் நல்லதில்லை இந்த சூழல்ல. ஏன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆதரவு என்னன்னா மக்கள் ஆதரவு, அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அப்படின்றதுதான். பாஜக மேபி அது வேற ஒரு ஒன்றிணைவு ஏற்பட்டால் பாஜக வந்து தான் அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இதற்கு அத்தனைக்கும் காரணகர்த்தா வந்து மூல காரணம் பாஜக தான். அதனால அதை அனுமதிப்பாங்களான்னு தெரியல, தாக்கரே அதை அனுமதிப்பாரான்னு தெரியல. பட் இது என்னன்னா, இந்த இத்தனை பிரச்சனையோட தான் இந்த கவர்மெண்ட் ஓடும். நீங்க நினைப்பது போல இனிமேல் 1 நேஷன் 1 எலெக்ஷனு, இது இந்தியாவுன்னு பேரை மாத்துறேன், பாரத்னு வைக்க போறேன், இனிமேல் போய் நான் பாரத்னு தான் வச்சுப்பேன், கவர்னர் அனுப்பிச்சிட்டு பேரல் கவர்மெண்ட் நடத்துறேன், மசோதாவுக்கு ஒப்புதல் தராம நிறுத்தி வை, இதெல்லாம் பண்ண முடியாது. மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே அண்டு ஆயிருன்னு சொல்றீங்களா? அண்டு ஆகுதோ இல்லையோ முன்னது மாதிரி ஆட முடியாது. சரி, நீங்க மோடியும் அமித்ஷாவும் வந்து குறைத்து மதிப்பது இல்லை. அவங்க வந்து 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தவங்க, இப்ப ஆட்சி நடத்துவதற்கு இவர்களுடைய அத்தியாவசியம் அந்த கூட்டணி கட்சிகள் தெரியும். அதனால் அவர்களோட அதிகாரத்தையும் சரி ஆட்டத்தையும் வந்து ஆணவத்தையும் குறைச்சிக்கணும். வேற வழியே இல்லை. ஆணவ போக்க காமிச்சா அரசு நிக்க முடியாது, என்னைக்குனாலும் கவுந்துரும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் மேல இருக்கிறதுனால அவ்வளவு எளிதாக வந்து அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட மாட்டார். இன்னைக்கு கேட்கற ஒரு சில மினிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குது. இப்ப இதுல பாஜகவுக்குள்ள அவங்களும் கேட்பாங்கல்ல, மத்திய பிரதேசம் வந்து 29 சீட்டு அப்படியே ஆமா கொடுத்தாகணும், மினிஸ்டர் கொடுக்கணும், சிவராஜ் சிங் சௌஹான் கொடுக்கணும். அவரு வந்து இப்ப ஏற்கனவே நம்ம சொல்லும் போதுதான் இப்ப வந்து அவர் தலைவராக்க போறான்றாங்க பாஜகவிற்கு. ஆமா, அப்படி ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப மோடிக்கு வந்து கட்சிக்குள்ளேயே அந்த சிக்கல். ஏற்கனவே அவர் முதலமைச்சரா இருந்தவரை இறக்கி விட்டாங்க. ஆமா, முதலமைச்சரா இருந்து இறக்கி விட்டது மட்டும் இல்ல, நீங்க இந்தியா அளவுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 100க்கு 100 அடிச்சிருக்காங்க பிஜேபி. தமிழ்நாட்டில் எப்படி இந்தியா வந்து 100%, மத்திய பிரதேசத்துல மீண்டும் 100%, 29 சீட்டையும் அடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு முக்கிய மத்திய பிரதேசத்துல அவருடைய செல்வாக்குன்றது அபரீத செல்வாக்கு. ஆனால் அவரை மட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவரை வந்து 65 வயதே ஆனாலும் கூட அவரை முதல்வர் அவர் பிரதமர் போட்டிக்கு இருக்கிறாருன்னு பேச்சுக்கள்லாம் வந்து 2019 அடிபட்டது. ஸோ அன்றே வந்து அவங்க வந்து பிளாட்டை வந்து குலைய வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி அமித்ஷாவும் சிவராஜ் சிங் சௌஹானை எப்படியாவது மழுங்கடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதப்பிறந்தே தொடர்ந்து கான்சியஸா எப்பெல்லாம் முடியுமோ அவரை வந்து மட்டுப்படுத்தி அவர் ஒரு மாநில அளவிலான ஒரு பாஜக தலைவராக சுருக்கி வைப்பதில் பெரும் பங்கு வகிச்சாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச திட்டம் தான் அது, சதிதான் அது. அது வந்து இப்ப இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருந்தது. இப்ப கடைசியாக வந்து மத்திய பிரதேச கட்டாயம் காங்கிரஸ் ஆட்சின்னு சொன்னாங்க. ஏன்னா 2 முறை ஏற்கனவே இருந்துட்டார். மோடியினுடைய சாதனையை வந்து முறியடிச்சு 3வது முறையா வந்து இவர் முதலமைச்சரா உட்கார போறாருன்னப்போ அப்போ மிக பலவீனமா இருந்த இடத்துல பம்பரமா சுத்தி பிரச்சாரம் செய்து, அது சரியா தவறோ, அவருடைய பிரச்சார யுக்திகள் சரியோ தவறோ, ஆனால்
அவங்க வெற்றி பெற வச்சார் மீண்டும் பாஜக. ஆனா நீங்க வந்து அவரை முதலமைச்சரா முன்னிறுத்தல, முதலமைச்சர் போஸ்டும் கொடுக்கல, டம்மி பண்ணீங்க. இன்னைக்கு மோடி பலவீனமானதுனால என்ன ஆயிடுச்சு, தேவேந்திர பட்னவிஸ் எப்படி வந்து கூப்பிட்டு பேசுறாரோ அதே போல இன்னைக்கு வந்து சிவராஜ் சிங் சௌஹானை வந்து அவரை சமரசம் செய்யல அப்படின்னா உட்கட்சி பிளவு வரும், இல்லைன்னா பூசல் அதிகமாகும். பிளவு வருதோ இல்லையோ பூசல் அதிகமாகும். நிச்சயமாக வந்து எல்லோருமே வந்து அவர்களுடைய எதிர்ப்பு குரலை வந்து கட்டாயம் வெளிப்படுத்துவாங்க. அப்போ இருக்காரு, ஆமா, ராஜ்நாத் சிங் இருக்காங்க, வசுந்தரா ராஜேவுக்கும் இவரு இங்க ரமன் சிங்குக்கு சத்தீஸ்கர்லயும், வசுந்தரா ராஜேக்கு ராஜஸ்தான்லயும், மத்திய பிரதேசத்துல சிவராஜ் சிங் சௌஹானுக்கும், இந்த 3 பேர்த்துக்கும் இந்த விஷயத்த பண்ணாரு இந்த குஜராத்திகள் 2 பேரும். அப்போ 3 பேருமே வந்து வெற்றி பெற்றும் வந்து முதலமைச்சர் ஆக முடியாததற்கு காரணம் வந்து இவர்கள் தான். அப்ப அந்த ஓரங்கட்டப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு RSS ஆதரவான செலவு. சிவராஜ் சிங் சௌஹான் வந்து RSSக்கு ரொம்ப வேண்டியவர், நெருக்கமானவர். இவர் போலதான், கட்கரி போலதான். அவரை ஓரங்கட்டியதற்கு வந்து மோடி மற்றும் அமித்ஷா தான் காரணம். அது வந்து RSS திட்டத்திலே கிடையாது. ஆனால் இன்று RSS என்னைக்கு வந்து JP நட்டா RSS தேவையில்லைன்னு சொல்றாரு இல்லையா, உத்தரப்பிரதேச சொல்றதை பார்த்தா RSS வேற, மோடி அமித்ஷா வேற அப்படின்ற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கலாமா, இல்ல ஒரு முரண் இருக்கு. சரி, நீங்க ஆட்சியே வர வேண்டாம், பிஜேபி வராம இருக்கணும், வராம இருந்தாலும் பரவாயில்ல, மோடி இறங்கினா போதும் அப்படின்னு RSS நினைக்காது. அடுத்த வருஷம் 100 கொண்டாடக்கூடிய RSS அதை நிச்சயம் நினைக்காது. RSS பொறுத்த வரைக்கும் தன்னுடைய செயல் திட்டத்தை அஜெண்டாவை எக்ஸ்ட்ரா கொண்டு அமல்படுத்தணும் அப்படின்னா பாஜகன்ற ஒரு அரசு வேணும். பாஜகன்ற அரசு இல்லைன்னா RSS நடவடிக்கைகளே சுணக்கம் வந்துடும். நீங்க முன்ன மாதிரி எல்லாம் வந்து RSS ஆட்களை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பிளான் பண்ண முடியாது, NCERTல வந்து பிளான் பண்ணி வந்து புக்ஸ்ல இருக்கக்கூடிய கரிக்குலத்தை மாற்ற முடியாது, யூனிவர்சிட்டியில எல்லாத்தையும் வைஸ் சான்சலரா RSS சங்கிகளை போட முடியாது, ஜட்ஜிகளா இருக்கக்கூடியவரை நான் சொன்னேன்ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் காலத்து RSSல இருந்தவன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப RSSக்கு தன்னுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா பிஜேபி ஆட்சி தேவை. ஆனால் மோடி என்பவர் என்னன்னா தன்னை வந்து RSS மிஞ்சி கொள்கையை மிஞ்சி வளர்ந்துட்டேன்றது வந்து RSSக்கு ஒரு நெருடல், அவ்வளவுதான். அது வந்து எப்படின்னா ஒரு சகோதர முரண் மாதிரி தான். அது பெருசா என்னவோ மோடியை எதிர்த்துருச்சு, அவர் பிஜேபியை கபலீகரன் காலியானாலும் பரவாயில்ல, RSS தான் முக்கியம் அப்படிலாம் என்னைக்கு RSS போகாது. அப்படி போனா RSSக்கு அடிதான் விடுவோம். அது வந்து தவறான புரிதல். RSSஐ பொறுத்தவரை தன்னை கடவுள்னும் RSS களப்பணி எங்களுக்கு இல்லாமலே எங்களால வெற்றி வர முடியும்னு JP நட்டா உத்தரப்பிரதேசல பேசினார்ல, அதெல்லாம் உங்களுக்கு எரிச்சல். நீ தாய் கழகத்தை மீறி வந்து வளர்ந்துட்டு தான் நினைக்கிறியா, இல்ல கொள்கையை மீறி வந்து நீ ஒரு கடவுள்னு ஒண்ணு நினைச்சுக்கிறியா அப்படின்றது இருக்குல்ல. 1000 ஆண்டு 1000 year reign ஹிட்லர் மாதிரி பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரசியலுக்கு பேசுவது வேற. ஆனா கொள்கையை மீறி நான் சித்தாந்தத்தை மீறி நான் வளர்ந்துட்டேன், இனி எனக்கு RSSஏ தேவையில்லைன்னு பேசுறது இருக்குல்ல, அதை வந்து RSS ரசிக்காது. ஏன்னா நீங்க இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஏஜென்ட்ஸ் தான். இன்னைக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும், நேத்து வந்து வாஜ்பாயும் அத்வானியும், இன்னைக்கு அப்புறம் முரளி மனோகர் ஜோஷி போன்ற, இப்ப வசுந்தரா ராஜே போன்ற, உமா பாரதி, இன்னைக்கு இருக்க ராஜ்நாத் சிங், கட்கரி போன்ற ஆட்கள் இருப்பாங்க. நாளைக்கு புது கிராப்பா அவங்க கொண்டு வருவாங்க. ஒரு யோகி ஆதித்யநாத்தை வளர்த்து விடுவாங்க, ஒரு தேவேந்திர பட்னவிஸை வளர்த்து விடுவாங்க, ஒரு சிவராஜ் சிங் சௌஹானை வளர்த்து விடுவாங்க. இது போன ஆட்களை கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புஷ்கர் சிங் தாமி வருவார். அப்போ இது மாதிரி ஆட்களை வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்க வந்து அந்த ஜேர்னில ஒரு பேசேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிரைவர் தான் வந்து இவங்க எல்லாம், அந்த மோடி, அமித்ஷா, அத்வானி, வாஜ்பாய். அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால என்னங்கன்னா உள்ள இருந்து கலவரத்தை இல்லைன்னா போர்க்குரலை உயர்த்துறதுல RSS பங்கு இருக்கு. கட்கரி இதுவரை வாய் திறக்கல, அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தேவேந்திர பட்னவிஸனுடைய ராஜினாமா லெட்டர் இருக்கு இல்லையா, தேசிய தலைவருக்கு நட்டாவுக்கு, அதில் நிச்சயம் RSS பங்கு இருக்கு. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இப்பொழுது தேசிய தலைவர் பதவி கொடுப்பதாக வரக்கூடிய கசியக்கூடிய செய்திகள்ல கூட காரணம் வந்து என்னன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய முரண், கருத்து வேறுபாடு RSSனால் உருவாக்கப்படுகிறது. இல்ல பாஜகவிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்கள் வந்து மட்டுப்படுத்தப்பட்டோம் இந்த 2 குஜராத்திகளால் அப்படின்னு இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர் இருக்காங்களா, ராஜ்நாத் சிங், இது எல்லா வகைரா அத்தனை பேருமே அவர்களை கொஞ்சம் சமாதானம் செய்வதற்கான முயற்சி தான் வந்து சிவராஜ் சிங் சௌஹானை தலைவராக்குறது. ஸோ ஓரளவுக்கு எதிர்ப்பு தனியும். ஏன்னா ஒத்துக்கிட்டாங்க, இப்ப NDA வந்து பிரதமராக மோதி ஒட்டுக்கிட்டாங்க. அப்போ அது விட்டு கொடுத்தது போக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் கூட்டணிகளுக்கு கேட்கறது கொடுக்கணும், இன்னொரு பக்கம் கட்சிக்காரன் வேற கேட்பான், இந்த மினிஸ்ட்ரி கூட எனக்கு அது கொடுக்கல, நான் எவ்வளவு ஜெயிச்சேன், 29 சீட்டு ஜெயிச்ச மத்திய பிரதேசத்துக்கு நல்ல மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுத்தாகணும், இல்ல நல்ல போஸ்ட் கொடுத்தாகணும். அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது நீங்க நிச்சயமாக வந்து அப்ப ஏதாவது பேலன்ஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு தான் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு நீங்க கட்சி தலைவரை கொடுத்துருவோம், பிரச்சனை வராது. கட்சி தலைவரை விட்டுட்டு அவருக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத அவங்களுடைய நோக்கம். அது போலதான் பேலன்சிங் அவங்க பண்றாங்க. அந்த முயற்சி. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை யோகி ஆதித்யநாத் அங்க வந்து இந்தியா கூட்டணி தான் அதிக அளவிலான இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. 45 இடங்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்க இப்ப டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். எல்லாரும் ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்களா இந்தியா கூட்டணி, 15 ஜெயிப்பாங்களா அப்படின்றதுதான் எல்லாரோட யோசனையுமே அப்படிதான் பேசினாங்க. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி ஒப்பீட்டளவில் வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொன்ன இடத்துல இருக்கிற யோகி, அவர் இவரோட ஒத்துழைப்பாரா பிரதமர் மோடியோட, இல்ல அவரும் இதே மாதிரி
அவருக்கும் ஒரு கணக்கு இருக்கா? அவருக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு தான். சரி, அவருக்கு என்னன்னா, அவருக்கு 45 சீட்டுகள் இழப்பு வந்ததுனால நீங்க அவர் பெரிய அளவுக்கு எதிர்த்து ஆடவும் முடியாது, அஃபென்ஸ் ஆட மாட்டார் இப்போ. ஆனால் மோடி அமித்ஷாவால வந்து இப்போ யோகி எல்லாம் கை வைக்க முடியாது, தூக்க முடியாது. ஏற்கனவே அங்க பெரிய பின்னடைவுக்கு ஒரு முக்கிய காரணம் மக்களுக்கு இருந்த அத்தியாவசிய பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, வேலையின்மை, அக்னிவீர் திட்டம், விவசாயிகளுடைய கொந்தளிப்பு, வேளாண் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தவறாக கையாண்ட விதம், ஜாட் மக்கள்கிட்ட இருந்த கொந்தளிப்பு, RSS களத்தில் இறங்காது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மோடியை மட்டுமே முன்னிலைப்படுத்தினது இதெல்லாம் இருக்கு. அதோட முக்கியம் இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த யோகி ஆதித்யநாத் இருக்கார் இல்லையா, அஜய் பிஸ்த் அவர்களை ஓரங்கட்ட நினைச்சது, அவரை 2 மாசத்துல மாத்திடுவாங்கன்னு ஒரு தூக்கி போட்டார்ல ஒரு குண்டை, அரவிந்த் கெஜ்ரிவால், அது பயங்கரமா பத்திச்சு. இன்னைக்கு அங்கிருந்து உத்தரப்பிரதேச இருந்து வரக்கூடிய அந்த RSS இல்லைன்னா பாஜக ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாகவே சொல்றாங்க, நீங்க யோகியை வந்து முடித்து கட்டணும்னு முடிச்சு பண்ணீங்க, அவரை பதவியிலிருந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும், அவரை ஓரம் கட்டணும் என்று குஜராத்தில் இருந்து வந்த 2 பேர் இங்க வாரணாசியில வந்து நீங்க பனாரஸ்ல கடை போட்டுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சாதாரண பாஜக தொண்டர்கள் எல்லாம் வந்து பேட்டியா போட்டுக்கிட்டு இருக்காங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வீடியோ வந்து பெருசா சர்க்குலேட், அது ஒரு வீடியோ இல்ல, அங்க இருக்கக்கூடிய உள்ள கிடக்கை இருக்கு இல்லையா, அவருடைய மனக்குமுறல் தான். நீங்கள் வந்து 2 பேர் வந்து இங்க வந்து செல்வாக்கான வந்து அஜய் பிஸ்த் வந்து யோகி பெரிய நல்ல முதல்வரா, இல்ல அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, ராமர் துரோகிகளுக்கும் ராம பக்தர்களுக்கும் இடையான தேர்தல், அவர் பேசுவது வந்து மோடி பேசுறதுக்கு கூட கொஞ்சம் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலி பேட், விஷக்கக்கள் தான், அந்த விஷ நச்சு பை வச்சுதான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அரசியலை பொறுத்தவரை, பாஜக அரசியலை பொறுத்தவரை முக்கியமான தலைவர் யூபி என்றால் மோடி இல்ல, பிஜே அங்க வந்து இப்ப யோகி அப்படித்தான் அவரை தன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. புல்டோசர் பாபான்னு இவரே போய் அவருக்கு வந்து ஒரு பேட் ஆன் த பேக், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்து தான் ஓட்டு கேட்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துகிட்டு இருந்தவருக்கு 2வது முறையா வந்து ஆட்சிக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ அங்க இடத்துல அவரை சிறுமைப்படுத்தணும். ஏன்னா பரவலான பேச்சுக்கள் வந்து அடுத்த பிரதமர் யோகியா அப்படின்னு ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்கல்ல முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ RSS ப்ரிஃபேர் பண்ணுவது யாரு, யோகியவா இல்ல மோடியவா? ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் RSS வந்து அப்ஸ்டேஜ் பண்ணி மோடியை தூக்கி எறிந்து விட்டு யோகியை புஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னது, இல்ல கட்கரி இல்ல பிரகலாத் ஜோஷி 2 பேரும் பரிசீலனை இருக்காங்கலாம் பேச்சு வந்தது. அப்ப அந்த பேச்சுல வந்து சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஏற்பட்ட அதே பாதகம் இருக்குல்ல 2019. அப்ப ஏற்கனவே அந்த வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக அந்த மீண்டும் வெற்றி பெற்றதுல இருந்து யோகி வந்து அடுத்து முன்னிலைப்படுத்தப்படுவார் RSS ஆல் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் பரவலாக வர ஆரம்பிச்சு. ஏஜ் இஸ் ஆன் இஸ் சைட். அவர் வந்து மோடியோட ஒப்பிடும்போது ஒரு 20 ஆண்டுகள் வயசு குறைவு, ஹிந்தி ஹாட்லண்ட்ல அங்க செல்வாக்கூடியவர், குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல எல்லாம். அப்போ அந்த நபரை வந்து முன்னிலைப்படுத்துதுன்றதை அவங்க ரசிக்கல, அந்த குஜராத்திகள் 2 வந்து இரட்டையர் மோடி அண்ட் அமித்ஷாவும். அப்ப இவரை ஓரங்கட்ட வேண்டும் என்ற திட்டம் இருக்குன்றது பரவலாக வந்து வைக்கப்பட்ட விமர்சனம். அது அங்க எடுபட்டு இருக்கு. அது வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களே ரசிக்கல அப்படின்றது ஒரு விஷயம். அப்போ இது போன்ற ஒரு சூழல்ல ஏற்கனவே ஒரு பின்னடைவை சந்திச்சு கூட்டணி ஆட்சியில வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ கண்ணாமொழி திருக போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே தேவேந்திர பட்னவிஸ் எல்லாம் வந்து நான் ராஜினாமா பண்ற லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப போய் வந்து யோகியை கை வச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். அதனால நிச்சயமாக எனக்கு தெரிந்து யோகியை வந்து பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் உத்தரப்பிரதேஷ்ல அது காரணம் காட்டி கூட வந்து மோடி அமித்ஷாவை இந்த நேரத்துல யோகியை தூக்க மாட்டாங்க. ஒரு பிளஸ் ஏற்கனவே நட்டாவுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் தான், அவர் ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன்ல தான் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்காரு. அப்போ அவருக்கு தேர்தலுக்காக இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இப்போ போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக விரைவில் மாற்றம் வரும். சிவராஜ் சிங் சௌஹானுக்கு பிரகாசமாக வாய்ப்புன்றாங்க. இந்த சூழல்ல RSS ஆதரவு வட்டம் தீவிர லாயலான RSS தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா பாஜக, அவர்கள் வந்து மோடி அமித்ஷாவுக்கு எதிராக குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. போர்க்குரலோ இல்லையோ குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல வந்து அவருடைய டைகாட் RSS சப்போர்ட்டரான யோகி மீது இப்பொழுது கை வைக்க மாட்டார்கள். அதனால வந்து இப்போ மோடி அமித்ஷாவை பொறுத்தவரை RSSோடு ஒரு இணக்கமான மீண்டும் வந்து உறவை புதுப்பிச்சுட்டு கொஞ்சம் சுமூகமா போவதற்காக கொஞ்ச நாளமாவது வந்து சிறிது காலமாவது இந்த ஒரு டிராமாவையாவது நடத்துவாங்க. அதற்கப்புறம் அதிகாரத்தை முழுமையாக இருந்தது அது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. நீ கூட்டணி ஆட்சி தான், புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் எங்கிருந்து வேணா வரும். அதனால யோகியை இப்பொழுது மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.